ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பெண் பட்டதாரி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா வந்தாச்சு. என்னால் வந்து ரிட்டர்ன் vlog வந்து போட முடியல ஒரு சில காரணங்கள்னால. நான் ஊருக்கு வரதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு உட்டன் மசாலா பாக்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அது வந்து ரிட்டர்ன் வந்திருந்தது. அதை தான் இப்போ வந்து நான் பிரித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கும் காமிக்கலான்னு நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்து 2 டேஸ் வந்து நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நாள் வந்து கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கும் போச்சு. ஸோ எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். இந்த உட்டன் பாக்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அரௌண்ட் 500 நியர்பை 500 வந்தது. இது வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இந்த மாதிரி ஒரு உட்டன் பாக்ஸு, மசாலா பாக்ஸ் வாங்கணும் அப்படின்றது. ஸோ வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து என்னோட விஷ் லிஸ்ட்டில் ரொம்ப நாளாக இருந்த ஒரு இது. ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு கிடச்சிருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 9 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட வந்து ஒரு உட்டன் ஸ்பூனும் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் வந்து ரொம்ப பெருசான்னு கேட்டால் கிடையாது. ரொம்ப பெருசும் கிடையாது, ரொம்ப சின்னதும் கிடையாது. ஓரளவுக்கு மீடியமாக இருந்தது. மேலே உள்ள இது வந்து பார்த்திங்கன்னா மிரர் கிடையாது. அது வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் மாதிரியான ஒரு இது விசிபிளாக இருக்கிற மாதிரி. பட் ஆனால் உடையாது அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சேன். ஏன்னா வந்துட்டு அதில் வந்து ஊருக்கு போகிறதுக்கு முன்னதால வாங்கி வச்ச இஞ்சி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணும்போது நல்லா இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு தோல் நீக்கி எல்லாமே எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு வச்சேன் நான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருந்த அந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ட்ரே வந்து ஃபுல்லுமே நல்லா டஸ்ட்டு படிஞ்சு ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதையும் அப்படியே க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஜார் மேலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லுமே தூசாக தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சுட்டா வந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். அந்த மணி பிளான்ட்லலாம் கொஞ்சம் தண்ணி கூட மாற்ற வேண்டியது இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தண்ணி மாற்றி இது பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த எண்ணெய் ஆயில் பாட்டில்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அது எல்லாமே ரொம்ப வந்து ஒரு மாரி எண்ணெய் பிசுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாரி எண்ணெய் பிசுக்கு அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாமே வந்து நல்ல நீட்டான நல்ல ஒரு துணியில வந்து நல்லா அழுத்தி தொடச்சி எடுத்தாச்சு. நான் வந்து தண்ணி ஊத்தி வந்து கழுவ கிடையாது. அப்படியே துணியிலே வந்து நல்லா ரஃப் பண்ணி நான் தொடச்சி எடுத்துட்டேன். அதே மாரி அந்த இடத்துலையுமே வந்து ஃபுல்லுமே நீட்டா வந்து தொடச்சி இது பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஆயில் பாட்டிலில் வந்து ஆயில் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் வந்து நல்லெண்ணெயும், 1 லிட்டர் கடலெண்ணெயும் நான் வாங்கிட்டு வந்தேன் நானு. இது வந்து செக்கு எண்ணெய் தான். நாங்க வந்து பார்த்திங்கன்னா நார்மலாவே வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாரி செக்கு எண்ணெய் இந்த மாரி தான் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மணி பிளான்ட்லேயுமே நான் வந்து தண்ணி சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். பரவால்ல வந்து பிளான்ட் வந்து ரொம்ப வந்து இதாகாம நல்லாவே இருந்தது.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேண்டில் வந்து நான் கொஞ்ச நேரம் பொருத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொருத்தி வச்சேன். உண்மையாலுமே ரொம்ப ஸ்மெல்லாவும் நல்லாவும் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாம் கிளீன் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, மிளகாய்த்தூள் ஊர்லேருந்து நான் அரைச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். என்னோடய விளாக் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து பாக்ஸில் ஃபில் பண்ணி வச்சிடலாம் டப்பால அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நான் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஊருக்கு போகிறதுக்கு முன்னதால சுத்தமாகவே வந்து மிளகாய்த்தூள் இல்ல. ஸோ வந்து இது இந்த பாக்ஸில் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அது கூட வந்து கடையில் வாங்கின சாம்பார் பொடி தான். ஸோ அதனால் வந்துட்டு அது கூட கொஞ்சம் தான் இருக்கும் பாருங்கள். அதனால் வந்துட்டு இதெல்லாமே வந்து நம்ம ஃபில் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம கடையில் வாங்கின தூளுக்கும் நம்ம அரைச்ச தூளுக்கும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. நம்ம அரைச்சது எவ்வளோ திக்னஸாக நல்லா டார்க் இதாக இருக்குது. கடையில் வாங்கினது ரொம்ப லைட்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி வீட்டில் எல்லா க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஈவினிங் நானும் தம்பி ஹஸ்பண்ட் 3 பேரும் வந்து வெளியில் வந்திருந்தோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தம்பி வந்து ஃபுட்பால் ஷூ வேணும்னு கேட்டிருந்தான். ஸோ அதனால் வந்துட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருந்தோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவன் கேட்டது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஃபுட்பால் ஷூ கேட்டிருந்தான். நம்ம வந்து நார்மல் கடைகளில் கேட்கும்போது கிடைக்கவே இல்லை. நார்மல் ஷூ தான் இருந்தது. அதுக்கப்புறம் அங்கெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு பார்த்துட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடை வந்து கண்டுபிடிச்சாச்சு. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு கிரிக்கெட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது கொடுப்பாங்கள்ல, ப்ரைஸ் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஷீல்டு இந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே தான் வந்து அந்த ஒரிஜினலான அந்த ஃபுட்பால் ஷூ வந்து கிடச்சிது. இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஹோல்சேல் ஷாப்புன்னு நினைக்கிறேன். இதோட எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 2000 அந்த ரேஞ்சில் இருந்தது. பட் ஆனால் நமக்கு கிடைச்சது வந்து பார்த்திங்கன்னா 1400 அந்த ரேஞ்சில் நமக்கு கொடுத்தாங்க. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா டென்னிஸ் பேட்டெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து அவங்களே கையிலே நெஞ்சிட்ருக்காங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றத. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, டென்னிஸ் பேட்லாம் இங்கேயே வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கே தான் அவர் வந்து அங்கனக்குள்ளே ஒரு சின்ன மிஷின் மாதிரி இருக்குது. அதிலே வந்து பின்னிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி டே வந்து இப்படி தான் போச்சு. இனிமேல் வந்து இதே மாதிரி ஹரியானா விலாக் நான் நிறைய போடுறேன். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். See you on the next vlog. Bye and take care.